ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகன்னோ திபரசோதயாத். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரனாய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது பிப்ரவரி மாத பலன்கள். ஸ்ரீ விசுவாச ஆண்டு தை மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி அன்று பூஷ நட்சத்திரத்தில் பிரதி யோகத்தில் இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குகின்றது. இந்த 2026ஆம் ஆண்டு இரண்டாம் மாதமாக, இந்த இரண்டாம் மாத பலன்களாக, பிப்ரவரி மாத பலன்களாக, அதுவும் உங்கள் வெற்றியை நோக்கி அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள், இந்த கிரகங்களை சாதகமாக அமைகின்றதா பாதகமாக அமைகின்றதா என்பதை தெளிவாக பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னால் ஒரு ரெண்டு விஷயம் உங்களுக்கு முன்வைக்க கடமைப்பட்டிருக்கேன். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்கு சொல்லில் பயனில்லா சொல். இந்த நிகழ்ச்சி சொல்லப்படுகின்ற சொல் பயன் தராத சொல்லாக இருக்கக்கூடாது. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். பயன் தராத இந்த எந்த ஒரு விஷயத்தையும் இங்க சொல்லக்கூடாது. அது ஒரு விஷயம். அடுத்ததாக, ஜோதிடம் என்பது ஒருபோதும், ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் இறைவனால் படைக்கப்பட்ட, பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். அப்ப நமக்கு இந்த ஜோதிட சாஸ்திரத்துல பல ஏமாற்றங்கள், சரியா நடக்கலன்ற ஒரு ஏமாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. ஆக இங்கு ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற இரண்டு விஷயங்களை முன்வைக்கிறேன். சரி, இப்ப எல்லா ராசிக்குமே இந்த பிப்ரவரி மாத பலன்களை பார்க்க போகின்றோம். சரிங்களா? இது அதே நேரம் பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும். அதாவது இந்த பிரம்ம சாஸ்திரத்துல, இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிரம்மன் ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கார். அவளுக்கு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கார். இப்படித்தான் வாழணும். அது எப்படி சரி பண்றதுன்றது அந்த பிரம்ம சாஸ்திரத்துல இருக்கும். அதை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிவர்த்திகளை பண்ணிட்டு சரியான முறையில உங்க ஜாதகத்துலதான் உங்க உண்மையான யோகங்கள் தெளிவா தெரியும். அதை தெரிஞ்சுட்டு வாழ்க்கையில் நல்லபடியா நம்ம கொண்டு போகலாம். வெற்றி தோல்விகளை உறுதியாக நிர்ணயிக்கலாம், வெற்றிகளை உறுதியாக நிர்ணயிக்கலாம். தோல்வியை நிராகரித்து வெற்றிகளை தொடர்ந்து வெற்றி வரலாம் இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் மூலம். ஆக உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. பிப்ரவரி மாத பலன்கள், மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கான பிப்ரவரி மாத பலன்கள் பிப்ரவரி 1 முதல் பிப்ரவரி 28 வரை. ஜென்மத்தில், அதாவது உங்க ராசியில் குரு பகவான், 3ஆம் இடத்தில் கேது, அதே நேரம் 8ஆம் இடத்தில் செவ்வாய், சுக்கிரன். ஆரம்பத்தில் சுக்கிரன், அப்புறம் 7ஆம் தேதி கும்பத்துக்கு போயிடுவாரு. ஆக நல்ல கவனிங்க. உங்களுக்கு அடுத்து மிதுனத்துக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியில், பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்பராசி, கையெடுத்து கும்பிடக்கூடிய கும்பராசி, தெய்வீக ஸ்தானம். அந்த இடத்தில் சூரியன் புதன் சனி, ராகு, 4 கிரகங்கள் முதல்ல உட்கார்ந்துருக்கும். அப்புறம் செவ்வாயோட சேர்ந்து 8ஆம் இடத்துல செவ்வாயும் சுக்கிரன் சேர்ந்து இருப்பாங்க. அந்த சுக்கிரன் 7 நாட்கள் மட்டும் அங்க இருப்பார் மகராசியில. அவரு அடுத்து இந்த 7ஆம் தேதி, பிப்ரவரி 7ஆம் தேதி கும்பராசிக்கு போயிடுவார். அப்ப கும்பராசி 5 கிரகங்கள் இருக்கும். எங்க 5 கிரகங்கள்? 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் 5 கிரகங்கள் இருந்தா அற்புதமான, ஆச்சரியப்படக்கூடிய யோகங்கள். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அப்ப அந்த 5 கிரகங்களை யார் பார்க்கிறா? உங்க ராசியில் இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடிய நிலை. இப்படிப்பட்ட யோகம் அமைகிறது ரொம்ப கஷ்டம். டாப்ல பாப்பறீங்க. மிதுன ராசி இந்த பிப்ரவரி மாதம் மிகப்பெரிய யோகம், உயர்ந்த பதவி, நல்ல செல்வங்கள், சொத்து சுகங்கள்,
நல்ல கவனிங்க, சூரியனாகப்பட்டவன் 3ஆம் அதிபதியாகி வம்சம், அதாவது உங்க வம்சமே உங்களை அப்படியே அப்படியே பூரிச்சு போய், வம்சமே உங்க சொந்த பந்தம் எல்லாருமே உங்களை ஒரு ஆச்சரியப்படக்கூடிய பார்க்கக்கூடிய அளவுக்கு சொந்த பந்தம் உறவுகள் என்ன, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்மளை நீங்க துச்சமா பேசினவங்க, ஒரு ஏளனமா பேசினவங்க, அவங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அளவுக்கு உங்க வாழ்க்கை தலையில மாறிடும். ஏன்னா அந்த பாக்கியஸ்தானத்துல போய் அத்தனை கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. சூரியன், புதன், சனி, ராகு, சுக்கிரன், இத்தனை கிரகங்கள் பாக்கியஸ்தானத்துல நல்ல பதவி யோகம், தொழில் யோகம், வருமான யோகம், உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடியது, உயர்ந்த சொத்துக்களை வாங்கக்கூடியது, நல்ல பதவி அடையக்கூடிய சூரியனாகப்பட்டவன் மகிழ்ச்சியான அரசாங்கத்திலும் சரி அரசியலும் சரி மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். அரசியலில் மிகப்பெரிய பதவி முன்னேற்றத்தை கொடுப்பார். பதவி, தொழில், வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார். செய்யற தொழில் எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். அதில் புதன் கம்யூனிகேஷன், ஐடி கம்யூனிகேஷன், இது சம்பந்தப்பட்ட மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் புதனாகப்பட்டவன் 4ஆம் அதிபதியாகி லக்னாதிபதி, ராசி அதிபதி, லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் சூரியனோட சேர்ந்து இருக்கும் பொழுது உங்கள் அப்படியே பிரகாசமான வாழ்க்கையை கொண்டு போயிடுவார். உலக புகழ் அடையக்கூடிய நிலை கொண்டு வந்துடுவார். மேலும் சுக்கிரன் அதிர்ஷ்டக்காரன் என்று சொல்லக்கூடியவன், சுக்கிரன் 5ஆம் அதிபதியாகி பல லட்சங்களை, பல கோடிகளை, பல சினிமா துறை, கலைத்துறை, அரசியல் துறை, எந்த துறையாவது சாதித்து மிகப்பெரிய ஒரு திடீர் யோகத்தை, திடீர் பதவியை, திடீர் செல்வத்தை தரக்கூடிய ஒரு ஆச்சரியப்பட யோகத்தை தந்து விடுவார். உயர்ந்த வாகனங்கள், மகிழ்ச்சியான வாழ்க்கை, நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல புத்திர யோகம். மேலும் சனி, ராகு உள்நாட்டு வெளிநாட்டு தொழில் சிறந்த நிலை இருக்கக்கூடிய, பல செல்வங்களை அடையக்கூடிய, பிரம்மாண்டமான சொத்துக்களை வாங்கக்கூடிய சனி, ராகு, சூரியன், புதன், சுக்கிரன் 5 கிரகங்கள் பாக்கியஸ்தான பிரம்மாண்டமான பதவி, பிரம்மாண்டமான சொத்துக்கள், பிரம்மாண்டமான யோகங்கள், உயர்ந்த யோகங்கள், இந்த அனைத்தும் பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகமான ஒரு ராசிக்காரர்களாக பிருந்தன ராசிக்காரர் அமைந்திருக்கிறது. பிரம்மாண்டம் தான். சரி, அதே நேரம் பொது பலன் இது. ஒவ்வொரு காரியமும் இது வெற்றி அடையுமா என்பதை உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சொல்லும். உங்க தனிப்பட்ட ஜாதகம் உங்க தனிப்பட்ட ஆசைகளையும் தனிப்பட்ட லட்சங்களையும் நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகம் மட்டுமே சொல்லும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய ஒரு உறுதியான உத்தரவாதம் இதுதான். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இதுல மாற்றமே இல்லை. இதுதான் நான் தரக்கூடிய உத்தரவாதம். இல்ல, நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. வெற்றி நிச்சயம்.